மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு நடந்து முடிஞ்ச, அதாவது 2025 ஏப்ரல் 15ஆம் தேதி நடந்து முடிஞ்ச சோஷியல் எக்ஸாமோட ஆன்சர் கீ பார்க்க போறோம். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. 1 மார்க்ஸ் எப்படி டஃபா இருந்துச்சு, 2 மார்க்ஸ் எப்படி இருந்துச்சு, 5 மார்க்ஸ் எப்படி எழுதுற மாதிரி இருந்துச்சா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துச்சா அப்படின்றதையும் சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இப்போதான் பார்க்குறீங்க, நம்ம சேனல் இப்போதான் வரீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் அனலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து நம்ம சூஸ் ஃபில்அப் எல்லாமே டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். இதுல நமக்கு எதுல இருந்து மார்க் போயிருக்கும் அப்படின்ற ஒரு அசம்ஷனும் சொல்லலாம். வேற ஏதாவது கிரேஸ் மார்க் இருக்கா, இல்லைன்னா வந்து மிஸ்டேக்ஸ் தப்பா ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து மிஸ்டேக்கா கேட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஓகேங்களா? ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த வீடியோல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சூஸ் பார்த்துடலாம். சூஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக தான் கேட்டிருக்கான். ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் புக் பேக்ல இருந்து தான் கேட்டிருக்கான். ஸோ இதுக்கான ஆன்சர் கீ என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு, அதாவது 19ஆம் நூற்றாண்டு முடிவடைந்த தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை மிகுந்த நாடு என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஜப்பான். வித் ஹூம் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த லேட்டன் ட்ரீட்டி சைன்டு பை இட்டாலி. இட்டாலியோட லேட்டன் ட்ரீட்டி, லேட்டன் உடன்படிக்கை வந்து எந்த கண்ட்ரியோட சைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா போப்பு. யாரோட சைன் பண்ணாங்கன்னா போப்பு. வித் ஹூம்னு கேட்டதுனால அது ஒரு நபரை தான், அப்போ நாடு வராது, போப்புன்றது தான் ஆன்சர். நார்த் அண்ட் சவுத் வியட்நாம் வந்து எப்போ ஒன்னா சேர்ந்துச்சு அப்படின்னா 1976. ஓகேங்களா? ஃபோர்த் ஒன்னுக்கான ஆன்சர் ரெண்டுமே கரெக்ட். அசர்ஷன் இஸ் கரெக்ட் அண்ட் ரீசன் இஸ் ஆப்ட் த அசர்ஷன் தான் ஆன்சர். இது புக் பேக்ல இருக்கிறது தான். ஃபிஃப்த் ஒன் வந்து சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் வந்து எதுக்காகனா முண்டா ரெபல்லியன். ஓகேங்களா? ஸோ இந்தியாவின் காலநிலை டேஷாக பெயரிடப்பட்டுள்ளது. கிளைமேட் ஆஃப் இந்தியா இஸ் லேபிள்ட் ஆஸ் டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட். ஓகேங்களா? டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட் தான் அதுக்கான ஆன்சர். செவன்த் ஒன் வந்து கேஷ் கிராப், வணிக பயிர், வாணிப பயிர் எது அப்படின்றது காட்டன் தான். ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் எப்போ எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால. நைன்த் ஒன் வந்து ஸ்டடி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்றது டெமோகிராஃபி. ஓகேங்களா? டெமோகிராஃபி அப்படின்றது ஸ்டடி ஆஃப் பாப்புலேஷன். 10th ஒன் வந்து ஸ்டேபிள் ஃபுட், அதாவது இரண்டாவது முக்கிய உணவு பயிர் அப்படின்றது சிறுதானியங்கள் தமிழ்நாட்டில். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் டஸ் நாட் பொசஸ் அ பை கேமரல் ஸ்டேட். ஸோ ஈரவை சட்டமன்றத்தை எந்த ஒரு ஸ்டேட் வந்து பெற்றிருக்கவில்லைன்னா ஆன்சர் உத்தரப்பிரதேஷ். ஏன்னா அதிக அளவுல கான்ஸ்டியூன்சிஸ் இருக்கிற ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்றது உத்தரப்பிரதேஷ் தான். செகண்ட் ஒன் வந்து ஓபெக். ஓபெக் அப்படின்றது என்னது? பெட்ரோலியமோட எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் தான் இதுக்கான எக்ஸ்பான்ஷன். இதுலயே இருக்கு. ஸோ ஓபிஇசி அப்படியே எழுதிடலாம். ரொம்பவே ஈஸியாக தான் கேட்டிருக்கேன். இது புக் பேக்ல இருக்கிறது தான். 13th வந்து டேஷ் அப்ரோச், த வேல்யூ ஆடட் பை மீன்ஸ். வேல்யூ ஆடட் இருக்கிறதுனால வேல்யூ ஆடட் அப்ரோச், அவ்வளவுதான். ஓகேங்களா? 14th ஒன் பார்த்தீங்கன்னா டங்கல் ப்ரப்போசல் எப்போ சைன் பண்ணாங்கன்னா 1994. இதுவுமே ரொம்ப ஈஸி. ஸோ 14 1 மார்க்ஸும் புக் பேக்ல இருந்தா கேட்டிருக்காங்க. நீங்க 14க்கு அவுட் ஆஃப் 14க்கு எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்தது 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக கேட்டிருந்தாங்க. 2 மார்க்ஸ் வந்து அந்த அளவுக்கு சொல்லவே முடியாது இது கஷ்டம், இது ரொம்ப மாடரேட்டாக கேட்டிருக்காங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்தீங்கனாலே போதும். ஓகேங்களா? அதுல இருந்தே எழுதிருக்கலாம். சினோ ஜப்பானீஸ் வார நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கிரேட் டிப்ரெஷன், இந்தியன் அக்ரிகல்ச்சர்ல கிரேட் டிப்ரெஷன் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். அது ரொம்ப 2 பாயிண்ட் தான், ரொம்ப ஈஸி தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதுல இருந்தே வந்து 2-3 கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்கார், பாளையக்காரர்களின் கடமை என்னது? டாக்ஸ் கலெக்ட் பண்றது. அந்த மாதிரி 4-5 பாயிண்ட் எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. இது பாருங்க, டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அனெக்ஸ் ஆன கண்ட்ரிஸ் டெரிட்டரிஸ் என்னதுன்னு கேட்டாங்க. ரொம்பவே ஈஸி தான். அன்னி பெசன்ட்டோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோட கான்ட்ரிபியூஷன் என்னது? ஸோ இதுவுமே எழுதலாம், இல்லைன்னா அதை விட்டுட்டா கூட மற்றது எல்லாமே எழுதுற மாதிரி தான் இருக்கு. டெக்கன் பிளாட்டியூ பத்தி எழுத சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்டிங்க்ட் சீசன்ஸ், என்னென்ன சீசன்ஸ் இருக்கு? 4 சீசன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது எழுதணும். டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் இருக்கு. மேஜர் ஐலாண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாமே ஈஸி. நல்ல தண்ணி தீவு, பாம்பன், அந்த மாதிரி நிறைய தீவுகள் வந்து இதுல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாமே எழுதலாம். 24th மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, இதுவுமே எழுதலாம். ஹைகோர்ட்டோட ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லிட்டு 2 ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் வருது. அதுல ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் பத்தி எழுத சொல்லியிருக்கலாம். இதுவுமே ஈஸி தான். நான் அலைன் மூவ்மெண்ட்ல ஆர்கிடெக்ட்ஸ் யார் யார் இருந்தாங்க அப்படின்றதும் ரொம்ப ஈஸி தான். ஸோ எஃப்ஏஓ பத்தி எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் சொல்லியிருந்தேன்ல, எக்கனாமிக்ஸ்ல வர இது, அந்த டெவலப்மெண்ட் சம்பந்தமா வர அந்த கொஸ்டின் தான் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம். இது எப்போ ஆரம்பிச்சாங்க, இதோட முக்கியமான நோக்கம் என்ன? அந்த 2 பாயிண்ட் எழுதினாலே நம்ம 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். இதுல எத்தனை கொஸ்டின்ஸ் எழுதுனீங்க அப்படின்றது சொல்லுங்க.
அண்ட் ஃபில்அப் பார்த்தீங்கன்னா இப்போ 5 மார்க்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்ட கொஸ்டின் தான், ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அது என்னென்னதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபில்அப்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபில்அப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய புக் பேக்ல இருந்தா கேட்டிருக்காங்க. எல்லாம் நம்ம கேட்டது படிச்சது தான். இந்த ரிவிஷன்லயும் சரி, ஆஃப் இயர்லியும் சரி எல்லாத்துலயும் கேட்டது தான். கட்டபொம்மன் வந்து எங்க தூக்கிலிடப்பட்டார்னா கயத்தார். கயத்தாறு. ஓகேங்களா? காந்தியடிகள் அரசியல் குரு யாருன்னா கோபாலகிருஷ்ணா கோகலே. ஓகேங்களா? கோபாலகிருஷ்ணா கோகலே. டேஷ் இஸ் த தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல். தமிழ்நாடோட ஸ்டேட் அனிமல் என்ன? நீல்கிரி தார். TAHR. ஸோ இதுல வந்து வரையாடு. இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் எந்த பிரிவின் கீழ்னா 51A. ஓகேங்களா? 51A தான் வந்து இதுக்கான இது ஆன்சர். செகண்டரி செக்டார் வந்து என்னது? செகண்டரி செக்டார் பிரைமரி செக்டார் அக்ரிகல்ச்சர், செகண்டரி செக்டார் இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டார் தான் வந்து செகண்டரி செக்டார். தொழில்துறை, தொழிற்சாலை இல்லைன்னா தொழில்துறை. ஓகேங்களா? தொழில்துறை அப்படின்றது தான் 2ஆம் துறை. இதுவுமே ரொம்ப ஈஸி தான். 5மே எழுதிடலாம். அவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க. 30th பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் வெர்சாலிஸ் ப்ரொவிஷன்ஸ். இதுவுமே ஈஸி தான். 2ஆம் உலகப் போரின் விளைவுகள், எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2. 32nd பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்கிஷ் பிட்வீன்ல ரொம்ப ஈஸி. நார்த் ஈஸ்ட் மான்சூன், ரினியூவபிள் நான் ரினியூவபிள் கேட்டிருக்காங்க. இதுவுமே ஈஸி தான். அப்புறம் 33rd ரோல் ஆஃப் 19th சென்ச்சுரி. இது கொஞ்சம் பெருசா இருக்கும். பட் 5 மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி எழுதுனா நமக்கு மார்க் கொடுப்பாங்க. விமனோட காசஸ் ஆஃப் விமன்ல யார் யாரெல்லாம் போராடினாங்க அவங்களுக்காகனா எழுதலாம். ஜோதிபா புலே வருவாங்க. யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாமே எழுதலாம். ஒரு நாலு நாலு பேரை பத்தி எழுதினாலே நமக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. பெனின்சுலர் ரிவர்ஸ், தீபகற்ப ஆறுகள் என்னென்ன இருக்கு? நிறைய ஆறுகள் இருக்கு. அதுல இருந்து ஏதாவது ஒரு 4-5 ஆறு எழுதினாலே நமக்கு மார்க் கொடுத்துருவாங்க. டைப்ஸ் ஆஃப் சாயில், இதெல்லாம் நிறைய தடவை கேட்டது. மண் வகைகள் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டைப்ஸ், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவோட டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், கான்ஸ்டியூஷன் இந்தியாவோட சாலியன் ஃபீச்சர்ஸ். இந்த 4மே சாதாரணமா எழுதலாம் பாருங்க அப்படியே. அதுக்கப்புறம் இங்க பாருங்க நேஷனல் இன்கம் அப்படி எல்லாம் மெஷர் பண்ணுவாங்க. டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் 1, 2, 3, 4, 5, 6 அப்படியே கண்டினியூஸா எழுதுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. 5 மார்க்ஸ்ல இந்த 42nd மேப் கூட ரொம்ப ஈஸி தான். இந்த ஜப்பான்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. பிரான்ஸ், பசிபிக் ஓஷன், இட்டாலி இதெல்லாமே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. செர்பியா மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுவுமே வந்து அதை ஒட்டி பக்கத்துல 2-3 நாடுகளை சேர்த்து வர மாதிரி அது ஈஸியா தான் இருக்கும். ஸோ இதுலயுமே 5 மார்க் நீங்க ஈஸியா எடுத்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு சோஷியல்ல நிறைய சென்டம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக்ல இருந்து கேட்டிருக்காங்க. நீங்க படிச்ச கொஸ்டின்ஸ் தான் வரும். ஓகேங்களா? வந்திருக்கு. அதே மாதிரி 43rd இந்த 8 மார்க்ஸ்லயும் பாத்தீங்கன்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அதை பத்தியும் எழுதலாம். இது வந்து காந்தியன் மூவ்மெண்டா எப்படி கருதப்பட்டுச்சு, சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு எழுதணும். அப்படி இல்லைன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அதை பத்தி எழுதலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் இந்த ஏ தான் எழுதியிருப்பீங்க. நான் அது ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி இந்த 44th பார்த்தீங்கன்னா இந்த ஜாகிரபி மேப் கேட்டிருக்காங்க. அதுலேயும் நிறைய தடவை இந்த பெட்ரோலியம் ரீஜன் வந்து மும்பை பெட்ரோலியம் ரீஜனு. தமிழ்நாட்டிலேயும் சில பகுதிகள் வந்து பெட்ரோலியம் எடுக்கப்படுது. மற்றது எல்லாமே ஈஸி தான். மேட்டூர் டேமு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து சென்னை எழுதலாம். ஓகேங்களா? சென்னை. அதுக்கப்புறம் பிளாக் சாயில் ரீஜன் அப்படின்றது இந்த டெசர்ட் சைடில் பஞ்சாப் சைடில் வருது. ஸோ காட்டன் அந்த பக்கம் டெசர்ட் சைடில் வருது. ஓகேங்களா? அந்த குஜராத் கிட்ட வருது. கங்கா ரிவரும் நமக்கு தெரியும், ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் அந்த நேபாளில இருந்து ஃபார்ம் ஆகி வருது. பன்னா பயோஸ்பியர் ரிசர்வும் ஈஸி தான். நிறைய தடவை கேட்டிருக்காங்க. டெக்கன் பிளாட்டு, வெஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் எல்லாமே ஈஸி தான் பாருங்க. ஸோ 8மே நம்ம சாதாரணமாக மேப்பில் எடுத்துல 8 மார்க்கு. தமிழ்நாடு மேப்புமே ரொம்ப ஈஸி. காவேரி கேட்டிருக்காங்க, நீலகிரி கேட்டிருக்காங்க. பாயிண்ட் கேலிமேர் வைல்ட் சான்ச்சுரி இது மட்டும் கொஞ்சம் புதுசாக கேட்டிருக்காங்க. மற்றது எல்லாமே ரிப்பீட் பண்ணி கேட்டது தான். ஏர்போர்ட் 1, சுகர் கேர் க்ரோவிங் ஏரியா, கோல் மைனிங். ஸோ எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாடை விட இந்தியா மேப் ரொம்பவே ஈஸியாக இருக்குது அப்படின்றது தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக 95+ ஸ்கோர் பண்ணுற கொஸ்டின் பேப்பர். நல்லா மார்க் படிக்கிற பசங்களாக இருந்தால் சென்டமே ஈஸியாக எடுக்கலாம். அந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட மார்க்கு நீங்கள் எவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எவ்வளோ வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவோட லிங்க்கை வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னையோட 10th எக்ஸாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட லைஃப்பை டிசைட் பண்ணுறதுக்கான நேரம் இதுதான். 11th நீங்கள் என்ன குரூப்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்க, ஆஃப்டர் 11th 12th அதாவது 10th முடிஞ்சு 11th 12th வந்து ஃபியூச்சருக்கான ஒரு அடித்தளமாக இருக்க போகுது. நீங்கள் எடுக்கிற 11th and 12th டிகிரியை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஃபியூச்சர் டிஃபைன் ஆக போகுது. அதனால 11th 12th என்னென்ன டிகிரிஸ் இருக்கு, நீங்க ஏதாவது ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு துறையை சார்ந்து போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன டிகிரி சூஸ் பண்ணணும் அப்படின்றது முதற்கொண்டு
நீங்கள் வந்து தெரியப்படுத்தணும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து உங்களோட நேம் அண்டு கான்டாக்ட் நம்பரை வந்து தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா என்னோட நம்பரை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு உங்களோட வாட்ஸ்அப்பில் உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நான் கவுன்சிலிங் வைக்கணும்னா மொத்தமாக கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஆஃப்டர் டேஸில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் போடுற இன்ஃபர்மேஷன், அதாவது யூடியூப்ல போடுற இன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப் சேனலில் பதிவிடும் போது உங்களுக்கு யூடியூப்ல போடுற வீடியோஸோட லிங்க்குமே அதில் கிடைக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா சில பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் டிராஃபிக்கிங்னால மிஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. அதனால வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் நான் போடுற லிங்க் யூடியூபுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த பேப்பர் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருந்துச்சா, கஷ்டமாக இருந்துச்சா, மாடரேட்டாக இருந்துச்சா அப்படின்றத தெரியப்படுத்துங்க. முக்கியமாக சொல்லப்போனால் கிரேஸ் மார்க்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே புக்கில் இருந்து தான் நிறைய கேட்டிருக்காங்க. சப்போஸ் அஃபிஷியலாக நம்ம ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு அதில் கிரேஸ் மார்க் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அன்டில் தென் நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. இந்த பேப்பர் எங்களை பொறுத்த வரைக்கும் கிரேஸ் மார்க் எதுவுமே கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது தகவல் வேணும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.